நீங்க கிம்பளம் வாங்குன்னு சொல்லல. சாந்தாமணி அக்கா வந்து கேட்பாங்க, நீ வாங்குற கிம்பளத்துக்கு எங்களை சிக்கல்றியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க கிம்பளம் வாங்க சொல்ல, நீங்க கிம்பளத்தை தவிர எல்லாமே வாங்க சொல்றீங்க. பட்டு சேலை எடுக்க சொல்றீங்க. இன்னைக்கு வெள்ளி 140 ரூபாய் ஆகி போச்சு. கொலுசு 3 மாசத்துக்கு ஒருக்கா மாத்த சொல்றீங்க. தங்க 82,000 ஆகி போச்சு. வருஷத்துக்கு ஒருக்கா போட்டுட்டு அழிச்சு பண்ணிக்கலாம். அழிச்சு பண்ணினா ஆசாரிக்கு தான் லாபம், எங்களுக்கு என்ன லாபம்? சரி, நீங்க யதார்த்தத்தை பாருங்க. திருமணத்துக்கு பின்னாடி ஒரு குடும்பத்துல ஆம்பளை படுற பாடு இருக்குது பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு விஷயத்திலுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் துணி எடுக்க போயிருப்போம். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். ஆம்பளை போனான்னா 2 கலர் இருக்கு பேண்ட், ஒன்னா வெட்டுவா, அதுக்கு ஒரு மேட்சிங்கா சட்டை எடுத்துட்டு வந்துருவான். அதே பெண் திருமணத்துக்கு முன்னாடி போனா செகண்ட் ஃப்ளோர் போகும், மேட்ச் இந்த ரெடிமேட் சுடிதார் பார்க்கும், இப்படி தேடி பார்க்க ஒரு 15 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடும். இது திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை. திருமணத்துக்கு பின்னாடி வந்தா நம்மளுக்கு எந்த கலருமே பிடிக்காது. வந்த கலரே நம்மளுக்கு பிடிக்கல, அப்புறம் நீ போடுற கலர் என்ன பிடிக்கும்? ஏதோ எடுனா வச்சு பார்த்து நம்மளுக்கே காலையில போனா மத்தியானம் வரைக்கும் நம்மளுக்கு எடுக்கும். அவங்க மத்தியானத்துக்கு மேல பெண்கள் செக்ஷனுக்கு போகும். ஆனா அதுங்க துணி எடுத்து போடுறவனை புடிச்சு அதை போடு, சிவப்பு போடு, பச்சை போடு, கோடு போட்டது போடு, பூ போட்டது போடு, முக்கோணத்து போடு, வட்டத்து போடு. அவன் சொன்ன தலையில கல்லு தூக்கி போடு, நான் போய்ச்சாங்கறேன்டா துணி எடுத்து போடல. ஏதோ ஒண்ணு எடுக்குமா? நான் பாக்குற வரைக்கும் பார்த்து வெளியே போய் உட்காந்துருங்க. இது நம்ம கூட ஆகுது. வீட்டுலதான் நம்மளுக்கு சண்டைனா வந்த பக்கம் இருக்கு பிரச்சனை, வெளியே போய் உட்காந்துட்டேன். நைட் 8 மணிக்கு வெளியே வந்தாப்புல, அப்பா எடுத்துட்டியானே, இங்க ஒண்ணும் கிடைக்கல, வாங்க அடுத்த கடைக்கு போலாம்னாப்புல. நைட் 8 மணிக்கு மேல அடுத்த கடைக்கு போய் நாங்க ஜமாளிச்சு போய் அவசரமா கடை மூடுறதுக்குள்ள ஒரு 9 மணிக்கு ஏதாவது ஒண்ணு எடுன்னு அந்த அம்மா போய் பார்த்துட்டு, சரி கோடு முக்கோணம் கிக்கோணம் ஒண்ணு வேண்டாம், பூ போட்டது போடுச்சு. பூ போட்ட சீலை பூரா எடுத்து போடுறாங்க. அது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்குது, செம்பருத்தியா இருக்குது, முல்லையா இருக்குது, மல்லியா இருக்குது, தாமரையா இருக்குது, ஏதோ ஒரு பூ போடுது. எல்லாம் பார்த்துட்டு இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, எடுடி கொஞ்சம் ஏதோ ஒன்று மணி 9 ஆகுது, கடைசி பஸ் போயிருமே ஒண்ணு எடுத்து வச்சு சொல்லுது, பூரா மொக்காக்குது மாமா. பூவ போடுனா மொக்கா இருக்குதா? நான் சொன்னேன், தண்ணி தொலைச்சு வெயிடு காத்தாளிக்கு விரிஞ்சுக்கிட்டு எடுவிக்கிட்டு